சரியாக 2 வருடம் அதே இடம் அதே பாணியில் நடந்த உயிரிழப்பு. திருவிழாவிற்கு போனவர்களை பலி வாங்கி பேயாராக மாறிய கொள்ளிடமாறு. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்துல பூண்டி மாதா கோவில்ல அன்னையோட பிறப்பு விழா கடந்த 8 நாட்களா நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த திருவிழாவை பாக்குறதுக்காக தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க. அப்படிதான் சென்னையை சேர்ந்த 23 வயதான பிராங்க்லின், 20 வயதான ஆண்டோ மற்றும் அவங்களுடைய நண்பர்களான 20 வயதான கிஷோர், 20 வயதான கலைவேந்தன், 19 வயதான மனோகரன் 5 பேரும் வேளாங்கண்ணி திருவிழாவை முடிச்சிட்டு பூண்டிக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க கொள்ளிடம் ஆற்றில குளிக்கிறதுக்காக போகும் பொழுது எதிர்பாராத விதமா ஆற்றில் மூழ்கி மாயமானதா சொல்லப்படுது. கலைவேந்தன், கிஷோர், மனோகரன் 3 பேருடைய உடல் சடலமா மீட்கப்பட்டிருக்க நிலைமையில மாயமான மற்ற 2 பேரையும் தேடும் பணியும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளை இழந்து தவிக்கிற உறவினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா அவர்களே நேரில் போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடமே ஆபத்தான இடமா இருக்கிறதுனால பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை உடனடியா முன்னெடுக்கணும்னு அந்த ஊர் பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தூங்க முடியல, நாடகம் பார்க்க முடியாது, தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது. எப்பெல்லாம் திறக்கா தெரிய மாட்டேங்க. சொன்னபடி எங்க செய்தாங்க கவர்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, அதை தொடச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க. அவரை டிஸ்போஸ் பண்ணுங்க, அந்த ஆள் தேவையில்லை. இல்ல ராத்திரி 10 மணிக்கு தொட்டிய ஊத்து ஊத்து பாப்பா இதான் சொல்லி அப்ப நாங்க வந்து பொம்பளைங்க வந்து பழத்தை வச்சு கொடுத்தாத்துக்கிட்டு இருக்கோமா, வீடு கரையா கிடக்கா அப்படின்னு. இப்ப தண்ணி இல்லையா அங்கே எதுக்கு போறோம் அப்படிங்கிற ஆயிப்போச்சு. இப்போ சரி தண்ணி திறந்துருக்காரு அப்படி மெசேஜ் பார்க்க முடியுமா சார் சொல்லுங்க பாப்பா. இந்தாப்பா ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒன்னும் பார்க்க முடியல, தண்ணிய உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாங்க எங்க இருந்து நாடகம் பாக்குறது அப்படின்னு இந்த பாட்டிமா பேசின இந்த பேச்சானது இப்போ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு, பலரையும் சிரிக்க வச்சிருக்கு. நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 41ஆம் ஆண்டு பாரதி நகர், தியாகராஜன உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாவே குடிநீர் விநியோகம் சரியா இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைஞ்சிருக்காங்க. பல முறை மாநகராட்சி அதிகாரிகள் கிட்ட இது பத்தி முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த பகுதி மக்கள் காலி குடங்களோட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. முறையான குடிநீர் வழங்குறதா உறுதி அளிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பகுதி மக்கள் மறியலை கைவிட்டு கலைஞ்சு போயிருக்காங்க. அப்போ இந்த போராட்டத்துல கலந்துக்க வந்த ஒரு பாட்டிமா செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தண்ணி எப்ப வருது எப்ப போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, முறையான தண்ணீர் வழங்காம இருக்கிறதுனால யார்கிட்டையும் தண்ணீர் உதவி கேட்டு போகவும் முடியல, இதனால எங்களுக்கு நாடகம் பார்க்க முடியல தெரியுமா, எல்லா நாடகமும் நாங்க விட்டுறோம்.